இந்த முறை மத்திய தேர்தல் ஆணையம் 2-3 விஷயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது மிக கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கடுமையாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகின்றோம். அதே நேரத்தில் 100 நிமிடங்களுக்குள்ள குறிப்பாக இந்த புகார் வந்தால் 100 நிமிடத்திற்குள்ள நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். 6 விதமான புகார்கள், அது சிவிஜில் ஆப் மூலமாக, டோல் ஃப்ரீ நம்பர் மூலமாக 6 விதத்தில் சொல்லியிருக்காங்க. 100 நிமிடம் என்பது 1 மணி நேரம் 40 நிமிஷம். 100 நிமிடத்திற்குள்ள புகார் வந்தால் அதற்கான கிராக் டீம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கென்று தனிப்பட்ட ஒரு அதிகாரிகள் இருப்பாங்க. கண்ட்ரோல் ரூம்லேருந்து மானிட்டர் பண்ணி 100 நிமிஷத்துக்குள்ள நடவடிக்கை எடுப்போம். அது நிச்சயமாக தமிழகத்தில் மிக வேகமாக செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. காரணம், மிக அதிகமாக கம்ப்ளைண்ட் வரக்கூடிய ஒரு மாநிலம் நம்முடைய தமிழகம். குறிப்பாக பணம் கொடுப்பது, பரிசு பொருள் கொடுப்பது, பட்டியல் அடைத்து வைப்பது, யாரையும் கேம்பெயினுக்கு கூட வர முடியாமல், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து ஈரோடு பை எலெக்ஷனில் பார்த்தோம். இதற்கு முன்பு பல இடத்துல பார்த்துருக்கோம். அதனால் எங்களுடைய வேண்டுகோள், இது நம்முடைய தலைவர்கள் கூட மாநில தேர்தல் அதிகாரிகளை சில வாரங்களுக்கு முன்பு சந்தித்த பொழுது இதே கோரிக்கையை வைத்தோம். தேர்தல் நியாயமாக, நேர்மையாக, நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் நடத்தப்பட வேண்டும் என்றால் அது மக்களுக்கு தெரிய வேண்டும், அது நேர்மையாக நடக்குது, ஒளிவுமறைவு எல்லாம் இருக்கு அப்படின்னு. அதற்கு தமிழகத்தில் நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு கவனம் கொடுப்பார்கள். குறிப்பாக இந்த கிராக் டீம் என்று சொல்லக்கூடிய இந்த 100 நிமிஷத்திற்குள்ள எல்லா புகார்களுக்கும் நடவடிக்கை எடுப்போம் என்கின்ற உத்தரவாதம் தமிழகத்தில் மிக சிறப்பாக அதை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே நேரத்தில் 85 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள், முதியவர்கள், அவர்கள் வீட்டிலிருந்து வாக்களிக்கலாம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதை வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் 40% டிசபிலிட்டி, 40% மேல குறியீடு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அவர்களும் வீட்டிலிருந்து, இல்லத்திலிருந்து வாக்களிக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதையும் வரவேற்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நாட்கள் மிக குறைவாக இருக்கிறது. ஏப்ரல் 19, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாமினேஷன் மார்ச் 20, 27 லாஸ்ட் டேட் ஆஃப் நாமினேஷன், அதன் பிறகு 28 ஸ்க்ரூட்னி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி லாஸ்ட் டே ஃபார் வித்ட்ராவல். ஸோ நமக்கு இருப்பது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி 18 நாள் தான் பிரச்சாரத்துக்கு இருக்கு. மார்ச் 31 ஏப்ரல் 17 வரைக்கும் 18 நாள் தான் பிரச்சாரத்துக்கு. ஏப்ரல் 18ஆம் தேதி சைலண்ட் டே, ஏப்ரல் 19 வாக்குப்பதிவு. ஸோ 18 நாள் தான் பிரச்சாரத்துக்கு இருக்கு. மிக மிக குறைவான நாட்கள். ஆனால் தமிழகத்தை எப்பொழுதுமே முதல் ஃபேஸ், 2வது ஃபேஸில் தான் வர்றோம். இது எல்லா கட்சிகளுக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு தான், சமமான நாட்கள் தான். அதனால் மிக கடுமையாக உழைக்க வேண்டிய நேரம். நம்முடைய தொண்டர்கள், தலைவர்கள் எல்லோரும் எல்லா பொதுமக்களையும் சந்தித்து நம்முடைய மோடி அவர்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களை தாண்டி, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி 370 இடங்களை தாண்டி நாம் வருவதற்கு நம்முடைய தொண்டர்கள், தலைவர்கள் எல்லோரும் மிக கடுமையாக உழைக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை தாண்டி நம்முடைய பிரதமர் அவருடைய வருகை பெரிய உற்சாகம் தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. 18ஆம் தேதி சாயங்காலம் நம்முடைய கோயம்புத்தூரில் பிரதமருடைய வருகை இருக்கு. 19ஆம் தேதி காலை சேலத்தில் பொதுக்கூட்டத்தில் பிரதமருடைய வருகை இருக்கு. இன்னும் 2 வருகை அடுத்த 4 நாட்களுக்குள் இருக்கு. அது இன்னும் எங்களுக்கு அதிக உற்சாகம் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.